ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட பொதுச் செயலாளருடைய நம்ம டிடிவி தினகரன் அணியிலிருந்து கிட்டத்தட்ட 1000 பேரை தட்டி தூக்கிய எடப்பாடி பழனிசாமி. இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிடிவி தினகரன் வந்து பார்த்திங்கன்னா சேலத்தில் ஒரு மாநாடுகள் போட்டிருந்தாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா பன்னீர்செல்வம் தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாநாடை போட்டிருந்தாங்க. என்ன மாநாடு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒன்றிணைந்த அதிமுகவை நாங்கள் கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா பிடிப்போம், அதற்கு தடையாக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி கட்சியை விட்டு துரத்தி அடிப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஓபிஎஸும் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் டிடிவியும் ஒரு சந்திப்பெல்லாம் கூட பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சசிகலா அம்மையாரை மீண்டும் வர சொல்ல மாதிரி பன்னீர்செல்வம் வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் மாநாடெல்லாம் போட்டிருந்தாருங்க. இந்த இடத்துங்களில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக சசிகலா அம்மையாரின் கையில் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும், அப்பொழுது ஒற்றை தலைமையிலான ஆட்சி அதிமுகவில் பெரிதும் பேசப்படும், அதிமுக ஒரு பெரிய கட்சியாக உருவெடுக்கும் அப்படின்ற மாதிரியான அமமுகவோட பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் சொல்லிட்டு வந்தாருங்க. ஆனால் நடந்தது என்ன அப்படின்னா, தற்போது வந்து பார்த்திங்கன்னா முக்கிய மாவட்ட செயலாளர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிடிவி தினகரன் பக்கம் இருந்து தூக்கியிருக்காருங்க நம்ம எடப்பாடி பழனிசாமி. அவர் டிடிவி கட்சியில் இருந்த முக்கிய நபர்களையே தட்டி தூக்கியிருக்காருங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறான உறுப்பினர்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா தங்களை வந்து பார்த்திங்கன்னா அமமுக கட்சியிலிருந்து விலக்கி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமான தாய் கழகத்தில் வந்து தங்களை இணைச்சிருக்காங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா டிடிவி மீண்டும் அவரோட மவுஸை இழக்கிறாருங்க. அவருக்கு இருந்த ஆதரவாளர்கள் அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா கலந்துகிட்டே போகிறாங்க. இனிமேலும் இந்த நிலை தொடர்னா வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் பயணம் முடிஞ்சிடும் அப்படின்னு தாங்க சொல்லலாம். முக்கியமான ஆதரவாளர்களை தவிர இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா பல்வேறான ஆதரவாளர்களை தட்டி தூக்கியிருந்தாங்க. இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மாநிலங்களவை தலைவரையே நம்ம எடப்பாடி பழனிசாமி தட்டி தூக்கியிருக்காங்க. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, கண்டிப்பாக அமமுகவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2026 வெற்றி பெறாது, தொகுதியும் வந்து அவ்வளோ கிடைக்காது, கூட்டணிகள் வைப்பாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவில் இணைந்தால் கண்டிப்பாக தொகுதிகள் கிடைக்கும், நம்மளும் கவுன்சிலர் நிற்கலாம், நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா தேர்தலில் நிற்கலாம், நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் ஆகலாம் அப்படின்னு அனைவருக்கும் இருக்குங்க. அதனால் மற்ற கட்சியிலேருந்து பார்த்திங்கன்னா பல்வேறான இதுலேருந்து முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்களே வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவில் இணைஞ்சிட்டு வராங்க. இது அதிமுகவுக்கு ஒரு பெரிய பலமாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.